இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி தாயாம் திரு அவை குப்பர்த்தீனோ நகரத்தினுடைய புனித ஜோசப் என்பவருடைய நினைவு நாளைத்தான் கொண்டாடுகிறது. அன்புமிக்கவர்களே, பறக்கும் புனிதர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? மிதக்கும் புனிதர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த புனித குப்பர்த்தீனோ நகரத்தினுடைய ஜோசப் அவர்கள் தான் இந்த அடைமொழிக்கு சொந்தக்காரர். அன்புமிக்கவர்களே, இவர் பிறந்தது இத்தாலி தேசத்தில் 1604ஆவது ஆண்டு. பணக்கார குடும்பத்தில் தான் பிறக்கிறார். தந்தையினுடைய கடன் சிக்கல் காரணமாக குடும்பம் கூடிய விரைவிலேயே வறுமைக்கு தள்ளப்படுகிறது. தந்தையை மிக இளைய வயதிலேயே இழந்து விடுகிறார். கடன்காரர்கள் இவருடைய குடும்பத்தில் இருந்த சொத்துக்கள் அனைத்தையும் பறிமுதல் செய்த ஒரு காரணத்தினால் மறுபடியும் வறுமைக்கு தள்ளப்படுகிறார். தாயினுடைய அன்பினாலும் பராமரிப்பினாலும் விசுவாசமுள்ள கீழ்ப்படிதலுள்ள பக்தியுள்ள ஒரு குழந்தையாக வளர்ந்தாலும் இளமை காலத்தில் படிப்பதற்கான வாய்ப்பில்லாத ஒரு சூழலில் தான் இவர் வளர்கிறார். அன்புமிக்கவர்களே, தன்னுடைய பதின்பருவ காலத்தில் துறவு சபையில் சேர விரும்பி புனித பிரான்சிஸ்கு அசிசியாருடைய துறவு சபையில் அனுமதி கேட்கிறார். கல்வி அறிவு அதிகம் இல்லாத ஒரு காரணத்தினால் இவருக்கு அந்த அனுமதி மறுக்கப்படுகிறது. பிறகு கப்புச்சின் சபையில் சேர முயற்சி செய்கிறார். அதிலும் அனுமதி மறுக்கப்படுகிறது. அதற்கு பிறகு கப்புச்சின் சபையில் ஒரு சாதாரண பணியாளராக அவர் சேருகிறார். பணியாளராக சேர்ந்து துறவு ஏற்காத ஒரு பணியாளராகவே அல்லது 3ஆம் நிலை ஒரு பணியாளராகவே அந்த கப்புச்சின் சபையில் சில ஆண்டுகள் பணி செய்து பிறகு இன்னொரு துறவு சபையில் சேர்ந்து அங்கே துறவியாகவும் குருவாகவும் திருநிலைப்படுத்தப்படுகிறார். ஒரு பங்கு தளத்திற்கு அனுப்பப்படுகிறார். 15 ஆண்டுகள் அந்த பங்கு தளத்தில் வேலை செய்கிறார். அன்புமிக்கவர்களே, மிகுந்த பக்தி உள்ளவராகவும் அதே நேரத்தில் திருப்பலி நிறைவேற்றுகிற நேரத்தில் பரவச நிலைக்கு செல்கிற அல்லது பறக்கின்ற அல்லது மிதக்கின்ற வரங்களை பெற்ற ஒரு காரணத்தினால் இவருடைய புனித தன்மையை உணர்ந்த மக்கள் பெரும் கூட்டமாக இவரிடத்தில் வர ஆரம்பிக்கிறார்கள். இது துறவர மடத்திற்கு இடையூறாக இருக்கிறது என்று இவருடைய இந்த செயல்பாடுகள் பக்தி நிலை, பரவச நிலை மற்றும் பறக்கிற மிதக்கிற இந்த ஆச்சரியமூட்ட செயல்களை கண்டு இது ஒருவேளை மாந்திரிகத்தின் காரணமாக அல்லது மாயாஜாலத்தின் காரணமாக இருக்கக்கூடும் என்று திருச்சபையினுடைய விசாரணைக்கு உட்படுத்தப்படுகிறார். பிறகு பல ஆண்டுகள் திருப்பலியை பொது இடத்தில் நிறைவேற்றுவதற்கான தடை மற்றும் மக்களை சந்திப்பதற்கான தடை என்று மிகுந்த மனவேதனைக்கு உள்ளாக்கப்பட்டாலும் இறை விசுவாசத்திலும் நம்பிக்கையிலும் தளராது வாழ்ந்தார். மறுபடியும் துறவு நிலைக்கு அவர் ஏற்றுக்கொள்ளப்பட்டார். கடைசி காலங்களில் கடுமையான ஒடுக்க முயற்சிகளால் எளிமையான ஒரு வாழ்வை வாழ்ந்தார் என்று இவருடைய வாழ்க்கையில் நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, குப்பர்த்தீனோ நகரத்தினுடைய இந்த புனித யோசேப்பு அல்லது புனித ஜோசப் என்பவருடைய வாழ்வு நமக்கான ஒரு பாடம். பல நேரங்களில் நம்மோடு வாழ்பவர்களால் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டாலும் தவறாக தண்டனை வழங்கப்பட்டாலும் மன மகிழ்வோடு இறைவனுடைய துன்பத்தோடு நம்மையும் ஏற்றுக்கொண்டு இறை விசுவாசத்தில் நிலைத்திருந்தால் இவரை இறைவன் உயர்த்தியது போல நம்மையும் இறைவன் உயர்த்துவார் என்கிற அழகான முதல் செய்தியைத்தான் இந்த வாழ்வு நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற லூக்கா நற்செய்தியில் பாவி என்று கருதப்பட்ட ஒரு பெண் பரிசேயருடைய வீட்டிற்கு இயேசு வந்திருக்கிறார் என்று கேள்விப்பட்டு பரிசேயர் வீட்டுக்குள் நுழைகிறார். அன்புமிக்கவர்களே, உங்களுக்கு ஒரு காரியம் தெளிவாக புரிய வேண்டும். யூத குலத்தில் அல்லது இஸ்ரேல் மக்களிடத்தில் பெண்கள் வாங்கி விற்கப்படுகிற ஒரு பொருளாகத்தான் கருதப்பட்டார்கள், அடிமைகளாகத்தான் கருதப்பட்டார்கள், உரிமைகளற்றவர்களாகத்தான் கருதப்பட்டார்கள், குழந்தைகளை பெற்று தருகிற ஒரு இயந்திரமாகத்தான் அவர்கள் கருதப்பட்டார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல பரிசேயர்கள் என்பவர்கள் சமுதாயத்தில் கொஞ்சம் அந்தஸ்தில் உயர்ந்தவர்கள். அந்த வீட்டிற்கு திருமணமாகாத ஒரு பெண் செல்வது என்பது சமூகத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒரு மரபு. இரண்டாவது, மனமாகாத யூத இளைஞனை மனமாகாத இன்னொரு யூத பெண் அல்லது அந்த சமூகத்தில் வாழ்ந்த பெண் நேரடியாக சந்திப்பதும் தடை செய்யப்பட்ட ஒன்று. இப்படியாக சமுதாயத்தால் தடை செய்யப்பட்ட பல காரியங்களை இந்த பெண் செய்கிறார். முதலாவது பரிசேயர் வீட்டுக்கு வருவது, இரண்டாவது இயேசுவை சந்திப்பது, அடுத்தது இயேசுனுடைய பாதத்தில் அமர்ந்து தன்னுடைய பாவங்களுக்காக மனம் வருந்தி கண்ணீர் விட்டு அழுவது, பிறகு தன்னுடைய கண்ணீரால் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய பாதங்களை கழுவுவது, அதற்கு பிறகு தன்னுடைய கூந்தலால் அந்த பாதத்தை துடைப்பது, அதற்கு பிறகு அந்த பாதங்களுக்கு முத்தமிடுவது, கடைசியில் விலையுயர்ந்த நறுமண தைலத்தை கொண்டு அந்த பாதங்களை அபிஷேகம் செய்வது. அப்படி என்று இந்த பெண் சமுதாயத்தின் பார்வையில்
தடை செய்யப்பட்ட பல காரியங்களை செய்தாலும் எந்த அளவுக்கு இயேசுனுடைய அன்பையும், எந்த அளவுக்கு இயேசுனுடைய கருணையையும், எந்த அளவுக்கு இயேசுனுடைய மன்னிப்பையும் பெற்றவளாக இருந்திருந்தால் அந்த அளவுக்கு பொதுவெளி என்று கூட பாராமல் இயேசுவுக்கு தன்னுடைய அன்பை திரும்ப தருகிறாள் இந்த பாவி என்று கருதப்பட்ட ஒரு பெண். அன்புமிக்கவர்களே, இந்த ஒரு செய்தி நமக்கு தருகிற அழகான பாடம் என்பது இறைவனுடைய கருணைக்கு முன்னால, இறைவனுடைய இரக்கத்திற்கு முன்பாக, இறைவனுடைய பேர் அன்பிற்கு முன்பாக எத்துணை பெரிய பாவிகளாக நாம் இருந்தாலும் மனம் திரும்பி உண்மையான இதயத்தோடு இறைவனிடத்தில் செல்லுகிற நேரத்தில் நமக்கு இறைவனுடைய இதயத்தில் இடம் உண்டு என்கிற அழகான செய்தியைத்தான் முதல் செய்தியாக இந்த நற்செய்தி வாசகம் நமக்கு தருகிறது. எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் மனம் மாற்றத்தோடு இயேசுவினுடைய அன்பை சுவைக்க, இயேசுவினுடைய இரக்கத்தை சுவைக்க நீங்களும் நானும் செல்லலாம். புனித அகுஸ்தினாருடைய வாழ்க்கையில பிரபலமான சொல்லாடல் ஒன்று உண்டு. அதாவது, லேட் ஹவ் ஐ லவ்ட் தி ஓ ஏன்ஷியன்ட் லவ் அப்படி என்று. அதாவது தன்னுடைய வாழ்க்கையில உலகப்போக்கான ஒரு பாவத்தனமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருந்தாலும் கடவுளுடைய அன்பை என்று அவர் உணர்ந்து கொண்டாரோ, கடவுளுடைய மன்னிப்பை என்றைக்கு அவர் பெற்றுக்கொண்டாரோ, கடவுளுடைய பேர் இரக்கத்தை என்றைக்கு அவர் அறிந்து கொண்டாரோ அன்றைக்கு சொன்ன வார்த்தைகள் தான், காலம் கடந்து உன்னை நான் அன்பு செய்தேனே என் இறைவா என்கிற வார்த்தைகள் தான். அன்பு மிக்கவர்களே, இதே வார்த்தைகளைத்தான் பாவிகளாக இருக்கிற நாம், இந்த உலகத்தனமான ஒரு வாழ்க்கையை வாழ்பவர்களாக நாம் இறைவனிடத்தில் பார்த்து சொல்ல வேண்டும். லேட் ஹவ் ஐ லவ்ட் தி மை லார்ட் அப்படி என்கிற வார்த்தைகளை இரண்டாவது ஒரு பாடமாக அன்புமிக்கவர்களே, கடவுளுடைய பேர் இரக்கத்தையும் கடவுளுடைய பேரன்பையும் அனுபவித்தவர்களால் மட்டும்தான் கடவுளை அந்த அளவுக்கு அன்பு செய்ய முடியும். கடவுளை உண்மையாகவே அன்பு செய்பவர்களால் தான் சக மனிதர்களையும் உண்மையான நேசத்தோடு அன்பு செய்ய முடியும். அதைத்தான் இரண்டாவது பாடமாக இறைவன் இன்றைக்கு நமக்கு தருகிறார். எந்த அளவுக்கு நாம் மன்னிப்பை பெற்றிருக்கிறோமோ அந்த அளவுக்கு இறைவனை அன்பு செய்வோம். எந்த அளவுக்கு இறைவனை அன்பு செய்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மை சுற்றி இருப்பவர்களை நம்மால் அன்பு செய்ய முடியும். அப்படி என்றால் இந்த மண்ணுலகில் நம்ம உண்மையாகவே இறைவனுடைய அன்பையும் பிறருடைய அன்பையும் நாம் பெற வேண்டும் என்றால் இறைவனுடைய மன்னிப்பையும் இறைவனுடைய இரக்கத்தையும் பெற்றவர்களால் தான் அது முடியும் என்கிற இரண்டாவது ஒரு செய்தியும் நமக்கு இந்த நற்செய்தி வாசகம் தருகிறது. ஆகவே பாவ நிலையில வாழ்ந்திருந்தால் இறைவனுடைய இரக்கத்தையும் இறைவனுடைய மன்னிப்பையும் பெற இறைவனிடத்துல ஒப்புரவு அருட்சாதனத்தின் வழியாக இன்றே நம்முடைய உறவை புதுப்பிக்க முயற்சி செய்வோம். எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.